பிரதோஷ வழிபாடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் வீட்டிலேயே செய்வாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு சில கோவில்களில் பிரதோஷ வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அத்தனை பேருக்கும் பலன் இல்லாமையா இவ்வளவு பேர் பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்க? அந்த பிரதோஷ வழிபாடில் எப்படியெல்லாம் நாம் வழிபடணும், எப்படியெல்லாம் சுவாமியை நாம் சுற்றி வரணும், சுவாமி எதற்காக எழுந்தருள்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பரிகாரமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட பல நூற்றாண்டுகளாக பார்த்திங்கன்னா இல்லாத பழக்க வழக்கங்களை இந்த பிரதோஷ வழிபாடில் கொண்டு வந்திருக்காங்கன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வது எப்படி, அதுதான் அந்த பிரதோஷ வழிபாடு. வாங்க